மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா பெரிய சாக்கு நிறைய பேருக்கு. நேற்று ஜெகதீஸ்வரன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பாப்ல 18 நிமிஷத்துக்கு. இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது என்னடா அந்த மனுஷன் நல்லா தான் பேசியிருந்தாரு, திடீர்னு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு ஷாக்கு. ஆனால் எனக்கு கோவம் என்ன தெரியுமா? கோவம் தலைவர் பார்த்தீங்கன்னா நடிகையை பார்க்க நேரம் இருக்குது, என்ன பார்க்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் பார்த்த புகைப்படம்லாம் பொது வெளியிலே இருக்குது. இருந்தாலும் போய் சொல்கிறாப்புல. என்னாச்சு என்ன எதுன்னு தெரில. பல்வேறு விதமான கேள்விகள் இருக்குது, பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஆதரவாக ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய ஒரு நபர், தன்னுடைய பாயிண்ட் ரொம்ப தெளிவாக வைக்கக்கூடிய நபர், அதோடு சேர்த்து கொஞ்சம் துரோகமும் பண்ணுவாப்பில். அந்த துரோகம் வந்து பொதுவெளிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்ததில்லை, இப்போ தான் வந்திருக்கு. ஏன்னா இவர் பொதுவெளிக்கு இப்போ தானே வந்திருக்காரு. நம்ம நாகரிகம் கருதி ரொம்ப நாள் அமைதியாக இருந்தோம், பொறுத்தது போதும் பொங்கியல்னு சொல்லி நம்ம பொறுப்பாளர்கள் சில விஷயத்தை பொதுவெளியில் சொல்லியிருக்காங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் இவரை பற்றி இவரோட பேச்சை பார்க்கும்போது சில விஷயங்கள் தோணுது. எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கணிச்சு பார்த்தோம்னா இன்னொரு வைஷ்ணவி பிறந்திருக்காங்க. அவங்களையும் இந்த வீடியோவில் நம்ம சேர்த்து மீட் பண்ணலாம். அது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜெகதீஸ்வரன் தான். ஐயநாதன் அவர்கள், அவருக்கு ஒரு வீடியோ போட்டாச்சு, அவரோட பிரச்சனை என்னன்னு பேசியாச்சு. அவருக்கு வந்து பணம் பிரதானமாக இருந்துச்சு, வைஷ்ணவி அவர்களுக்கு ஃபேம் பிரதானமாக இருந்துச்சு, ஜெகதீஸ்வரன் அவர்களுக்கும் ஃபேம் தான் பிரதானமாக இருந்துச்சு. சில விஷயத்தை மனம் திறந்து உங்கள்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, முதல் உண்மை சொல்கிறேன். இவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கல. என்னுடைய வளர்ச்சி அந்த கட்சிக்காரங்க தடுக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் என்னானந்த் அவர்கள் தடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவர் இந்த கட்சியில் எப்படி தெரியுமா ஜாயின் பண்ணியிருக்காரு? இவர் ஜாயின் பண்ணல, இவரை தான் இந்த கட்சி கூப்பிட்டுருக்கு. நல்லா பேசுகிறாப்புல, இவரை நம்ம பயன்படுத்தலாம். தாவேக்க அடிப்படையில் ஒரு செய்தி தொடர்பாளராக இவர் ஊடகங்களில் பேசட்டும். ஏன்னா ஊடகத்தோட தொடர்பு இவருக்கு இருக்குது. ஸோ ஒரு மாற்றத்துக்கான சிந்தனை இருக்குது. சமூக சேவராக தன்னை அடையாளம் காட்டிக்கிறாரு. இதற்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட கட்சியில் பயணிச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட கொஞ்சம் வச்சமாக எந்த கட்சியிலும் இல்லை. ஸோ இவரை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி தான் கட்சி இவரை அணுகியிருக்கு, இவருக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்கு, இவரை ஊடகங்களில் பேசுகிறதுக்கு அனுமதிச்சிருக்கு. அதனால தான் இவர் பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் பேசியிருக்கார். ஒரு விஷயத்தை ஜெகதீஸ்வரன் அவர்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். தாவேக்காங்கிற அடையாளத்தில் இருக்கும்போது நீங்கள் நிறையா பேர் போய் சேர்ந்தீங்களா? தாவேக்கா இல்லாமல் நிறைய பேர் போய் சேர்ந்தீங்களா? இந்த கேள்விக்கு மட்டும் உங்கள் மனசாட்சியை தொட்டு ஒரு பதில் சொல்லி பாருங்கள். எது உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியும். இது என்னுடைய முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இவர் பார்த்தீங்கன்னா பேசுகிறாப்புல, நிறையா பேசி கொண்டிருக்காப்புல. இப்போ கடைசியாக அந்த பேட்டியை முடிக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, தாவேக்கால நான் இருக்குனா இல்லையானே எனக்கு தெரில, எனக்கு உரிய பதிலே சொல்ல மாட்டாங்க. அந்த கட்சியில் என்னையை பார்க்க விட மாட்டாங்க, சந்திக்க விட மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா என்னை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு இருக்குங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் பொதுச் செயலாளர் என்னானந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா தடுத்துக்கிட்டே இருக்கார். இப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா சிந்தனை இருக்கும்போது தடுக்க தான் செய்வாங்க. நீங்கள் கட்சியில் சேர்ந்ததுக்கப்புறம் கட்சியில் பேசுனீங்க, பொதுமக்களுக்கு இவ்வளோ விஷயம் மட்டும்தான் தெரியும். பொதுமக்களுக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? உங்களை தாண்டி இந்த கட்சிக்காரன் வேணவனும் ஊடகத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஊடக லாபி பண்ணவர் தானே நீங்கள். பண்ணீங்களா பண்ணலையா? இதான உண்மையான விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம பொறுப்பாளர்கள் சொல்லும் போது தான் அந்த விஷயத்தெல்லாம் செக் பண்ணி பார்த்தா ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தாவேக்காவோட செய்தி தொடர்பாளராக இவருக்கு பொறுப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே வாயாவத்தையாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஊடகங்களில் பேசுங்க, தாவேக்காங்கிற அடையாளத்தில் பேசுங்கிறத சொன்னோன்னே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னை தாண்டி அவனை வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தீர்க்கமாக இருக்கார். அதனால் தனக்கு ஆப்போசிட்டாக உட்காந்து அந்த ஊடகங்களில் பேசுவாங்கல்ல, திமுக காரனா ஒரு 4 பேர் வருவாங்க, அதிமுக காரங்க ஒரு 3 பேர் வருவாங்க, வேறு சில கட்சிகள்லேருந்து வருவாங்கல்ல, இவங்க அத்தனை பேர்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க, ஜெகதீஸ்வரன் வந்தால் தான் நான் வருவேன், இல்லாட்டி நான் வரமாட்டேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களாம் ஏன்பா சொல்லணும் இவர் பேச்சை கேட்டுனா, இந்த கட்சி சார்ந்த தகவல்களை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னென்ன உள்ளே நடக்குதோ அந்த மேட்ரு எல்லாத்தையும் நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயத்த சொல்லும் போது, சரி ஆப்போசிட் கட்சிக்காரனுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னப்பா நீ வந்தால் வரணும் அவ்வளோதானே சொல்லணும், அதை நான் சொல்கிறேன், உள்ளே என்ன நடக்குதோ அதை என்கிட்ட சொல்லு, என் கட்சிக்கு நான் கொண்டு போனேன்னா எனக்கு ஒரு உரிய முக்கியத்துவம் உரிய மரியாதை அந்த தகவலை வச்சு இருக்கும். ஏன்னா விஜய் கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இவர் என்ன பண்ண போகிறார், என்ன செய்ய போகிறாருங்கிறது எல்லாருக்குமே பெரிய டவுட்டாக இருக்குது. அந்த தகவல் கிடைக்கும் போது அந்த தகவலுக்கு ஜெகதீஸ்வரன் வந்தால் தான் விவாதத்துக்கு வரணும் தானே சொல்லணும். கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரவீந்திர துரைசாமி ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, ஒருத்தர், அவரை நான் தலைவராக பேச வேணான்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை ரொம்ப தீர்க்கமாக பார்த்துருக்காரு. அவருடைய விவாதங்கள் இவருடைய விவாதங்கள் என்றைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒன்றா தான் பங்கேற்பாங்க. கட்சி கண்டுபிடிச்சிருச்சு, கட்சி பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குது, எதுவுமே சொல்லலை. இது ஒன்றா. ரெண்டாவது, கட்சியோட செய்தி தொடர்பாளர் என்னைக்காவது கட்சி விமர்சித்து பேசி பார்த்துருக்கீங்களா? அதாவது முதல்ல ஒரு கட்சி மாநாடு நடத்துது, அந்த மாநாட்டை விமர்சித்து பார்த்துருக்கீங்களா? இது இன்னும் சரியாக நடந்திருக்கலாம், இன்னும் முறையாக நடந்திருக்கலாம்னு சொல்லி கட்சியோட செய்தியை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய செய்தி தொடர்பாளர் பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே உட்காந்து என்ன வேணால் பேசுங்க. நானும் இந்த கட்சிக்குள்ளே தனிப்பட்ட முறையில் எவ்வளவோ தகவலை நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம், செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். பொது வழியில் அந்த கட்சியை விமர்சித்து ஒரு வார்த்தை நான் பேசுனது கிடையாது. பொது வழியில் உட்காந்து செய்தி தொடர்பாளர் மாநாடை பற்றி எல்லாரும் ஆகா ஓகோன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம உண்மைக்குமே அந்த மாநாடு ரொம்ப தீர்க்கமாக அமைஞ்சிச்சு. அதில் இருக்கக்கூடிய சில குறை நிறைகள் நமக்கு நிச்சயமாக இருந்தாலும்
இருந்தாலும் அதெல்லாம் உள்ளே உட்காந்து பேசி அடுத்த மாநாட்டில் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டிஸ்கஷன் இருக்கணும். இவர் உட்காந்து பொதுவெளியில் விமர்சித்தார். அப்போயே நமக்கெல்லாம் மைல்டாக டவுட் ஆகிடுச்சு, இந்த பிசி கரெக்டான பிசி இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அப்பையும் பார்த்தீங்கன்னா இவரை நம்ம பெருசாக சந்தேகப்படல, கட்சி நம்புது அதனால் நம்மளும் அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரே சொல்கிறார் மீடியாவில், மன்னிப்பெல்லாம் என்கிட்ட எதிர்பார்த்தாங்க, இனிமேல் நடக்காது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பையும் கட்சி மன்னிச்சு சரிப்பா இனிமேல் பண்ணாத, லாபி பண்ணும் போதும் மன்னிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநாடு பற்றி பொது வெளியில் செய்தி தொடர்பாளர் இருந்து கொண்டு இவர் பேசும்போதும் மன்னிச்சாச்சு. 2 பாயிண்டா. இப்போ 3வது மிக முக்கியமாக ஒரு நிறுவனத்தை பற்றி இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அவதூறு தகவலை பார்த்தீங்கன்னா பொது வெளியில் பேசுகிறார், ஒரு பேட்டியில் பேசுகிறார். கட்சியோட தலைமைக்கு அந்த நிறுவனம் கடிதம் எழுதுறது, தலைவர் விஜயண்ணாக்கே கடிதம் எழுதுறது, ஏன்பா அவங்க கட்சியோட ஆதாரம் எல்லாம் பேசிகிட்டு இருக்கான், என்ன எதுவும் பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இந்த மாதிரி நான் பேசிட்டேன் சார், ரொம்ப தப்பாகிடுச்சு, கொஞ்சம் ப்ரெஷர் போடுறாங்க, என்ன பண்ணட்டும்னு சொல்லி கட்சிட்டையும் கேட்கல, அல்லது கட்சிக்கு இந்த கடிதம் வந்திருக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணும் போதும் கட்சி தலைமையை பார்த்தீங்கன்னா முறையாக சந்திக்கலை, முறையான பதிலை சொல்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அவதூறு தகவலை பொதுவெளியில் இப்போ நான் ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது என்னை கரெக்ட் பண்ணுவாங்க, தம்பி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இந்த மாதிரி பேசணும், இந்த மாதிரி செய்ய, இந்த மாதிரி செய்யாதான் கரெக்ட் பண்ணும்போது அப்படியானே இனிமேல் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேனே, இனிமேல் சரிப்படுத்திக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஊடகங்களில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தவறு பண்ணுறதுங்கிறது மனித இயல்பு. அந்த தவறை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு சொல்லும் போது அதை கேட்டு அங்கீகரித்து போகிறது தான் சரியான பக்குவமாக இருக்கும். இது தவறு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, என்கிட்ட இந்த ஆதாரம் இருக்குன்னு கட்சிகிட்ட காமிக்கும் போது அந்த கட்சி அந்த சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கும், எங்களால் அவதூறாக பேசலை, இந்த பாரு டேட்டா, இந்த டேட்டாவை பின் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா அவதூறு கிடையாது உண்மை அப்படின்னு சொல்லியே நம்ம தலைவரே அந்த வேலையை பார்த்துருப்பாரு. பரப்பப்பட்டது அவதூறு தகவல்னால நம்ம தலைவரால் எதுவும் பண்ண முடியல. அப்பையும் நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா அமைதியாக தான் இருந்தார், எதுவுமே செய்யலை. சரி பார்த்துக்கலாம், எதுவும் பண்ண வேணாம், ரைட்டு தப்பான அளவு உள்ளே விட்டோம் போல், கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வைங்கப்பா, கொஞ்சம் உள்ளே விடாத, எதுவும் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க விடாத, கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வைங்கன்னு சொல்லி ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா பொறுப்பு போடும்போது இவருக்கு வந்து பொறுப்பு கொடுக்கல. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட உரையாடல்களை பொதுவெளியில் பேசிகிட்டு இருக்காரு, கட்சியோட நிகழ்வுல பொதுவெளியில் பேசுகிறாரு, லாபி பண்ணுறாரு, அவதூறு தகவலை பேச ஆரம்பிச்சிருக்காரு, அதுக்கு மன்னிப்பும் கேட்க மாட்டாரு, செய்தி தொடர்பாளர் கட்சியை உட்காந்து வெளிப்படையாக இவரே உட்காந்து விமர்சிக்கிறாரு. இத்தனை வேலை பார்த்து இவர் கட்சிக்கு செட் ஆக மாட்டார்னு சொல்லி இவருக்கும் கட்சிக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற ஒரு லெட்டர் வெளியிடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இந்த கட்சிக்கு? ஜனவரி மாதமே இதை பண்ணியிருக்கலாம்ல, அல்லது இவர் இந்த மாதிரி தகவல்லாம் பண்ணும்போது இவரை கரெக்ட் பண்ணி கொண்டு வந்தரலாம்னு சொல்லி தான் கட்சி ஆழமாகவும் தெளிவாக ஒரு விஷயத்தில் வேலை பார்த்துச்சு. ஆனால் இவர் எந்த விதத்துலையும் ஒத்து வராதனால தன்னுடைய ஃபேம் குறையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அது அத்தனையுமே தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்தார். பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம தொடர்ச்சியாக கவனிக்கும் போது தான் இவருக்கு வந்து நீக்கம் அப்படிங்கிற செய்தி வேணாம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் வாழ்க்கை இவருக்கு இருக்குதா சொல்கிறாரு. ஒரு கட்சியோட ஒழுங்கு நடவடிக்கை குழு இவர் மேலே நடவடிக்கை எடுத்து அந்த கரை இவர் மேலே படியக்கூடாதுங்கிறதுலையும் கட்சி தெளிவாக இருந்து இவர் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு தன்னுடைய பணியை அந்த கட்சி பார்த்துச்சு. இவர் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற போர்வையில் தொடர்ச்சியாக தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி தாவேக்காவோட தலைமையும் தாவேக்காவோட தலைவரையும், அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் வந்து ஒரு டம்மின்னு சொல்கிறாரு. இந்த தலைவர் தான் மிகப்பெரிய தலைவர், மாசான தலைவருங்கிறது ஊடகங்களை உட்காந்து நிறையா வார்த்தை பதிவு பண்ணியிருக்காரு. இன்றைக்கி இந்த தலைவர் டம்மின்னு பேசுகிறாரு. பொதுச்செயலாளர் எண்ணாந்தவர்கள் ஒவ்வொரு முறையும் இவரை மன்னிச்சு விடும்போது அன்னைக்கெல்லாம் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நபராக இருந்திருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவரோட வளர்ச்சிக்கு அவர் தடையாக இருக்காராம். இந்த உண்மையெல்லாம் யாராவது சொன்னால் நம்புவாங்களா? இதெல்லாம் உள்ளபடியே யாருமே நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் வந்து இன்டர்வியூவில் கொடுத்தோன்னே திமுக காரங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கம்பு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கட்சி வந்து விஜயண்ணா கண்ட்ரோலில் இல்லை, கட்சி வந்து புசி கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எது உண்மைன்னு தெரியாமல் திமுக காரங்க அரசியல் பண்ணுறது, ஏதாவது ஒரு தகவல் கிடச்சா அரசியல் பண்ணுறதுங்கிறதுக்கு பிளான் பண்ணி இந்த செய்தியை கிரியேட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. உங்களால் எங்கள் கட்சியில் 2 பேர் இவன் என்னை வளர விடல, அவன் என்னை வளர விடல இப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் முன்வைக்க முடிஞ்சு. எங்கள் கட்சி வந்து மக்களுக்கான கட்சி, எங்கள் தலைவரோட செயல்பாடு நிரந்தர தீர்வுகளை நோக்கி இருக்குது, எங்கள் கட்சியோட செயற்குழு தீர்மானங்கள் இப்படிப்பட்டு தான் இருந்துச்சு, இந்த தீர்மானத்தில் 10 தப்பு இருக்குது, பொதுக்குழுவில் 4 தப்பு இருக்குன்னு சொல்லி கட்சியோட நிகழ்வுகளை உங்களால் குறை சொல்ல முடியாது. தனிப்பட்ட 2 நபர்கள் மட்டும் பற்றி தான் உங்களால் குறை சொல்ல முடியும். ஏன்னா குறை இல்லாமல் ஒரு கட்சியை மிக தீர்க்கமாக மிக தெளிவாக எங்கள் தலைவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. நாங்கள் நிறையா பார்த்துட்டோம், ஐயநாதன் பார்த்துட்டோம், வைஷ்ணவி பார்த்துட்டோம், இன்றைக்கி ஜெகதீஸ்வரன் பார்க்குறோம். 3 பேருக்கும் 3 காரணம் இருந்துச்சு. 3 கருப்பாடையும் கட்சி விட்டு வெளியேற்றினது அப்படிங்கிறது இதில் பெரிய பங்களிப்பு பொதுச் செயலாளர் இருக்குது அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. அவரை குறை சொல்லிக்கொண்டே இருங்கள், அவர் அவருடைய பணியை பார்த்துட்டு இருப்பார், நான் என்னுடைய பணியை பார்க்குறேன், எங்கள் தலைவர் தலைவரோட பணியை பார்க்குறாரு. நாங்களாம் தெளிவாக தான் இருக்கோம். நாங்கள் அடுத்த என்ன அறிவிப்பு இருக்கோ அந்த அறிவை பற்றி மிக தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய இழப்பு அப்படிங்கிறது 6 மாதத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு தான். பொறுப்பு கொடுக்கலங்கிறீங்க. இப்படிலாம் வேலை பார்த்துட்டு பொறுப்பு கேட்டால் எந்த கட்சியில் பொறுப்பு கொடுப்பாங்க? எந்த கட்சியிலையும் பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க. மாற்று கட்சிக்காரன்லேருந்து இந்த தாவேக்களை நான் உன்னை இணைச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லி சில வேலையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இதுவும் நம்ம கவனத்துக்கு வருது. இவ்வளோ வேலை பார்த்துவிட்டு கட்சியில் பொறுப்பு கொடுக்கல, கட்சி என்னை அங்கீகரிக்கிறத, தலைவர் என்னை பார்க்கலன்னு சொல்லி வழக்கம் போல் துரோக அம்பை தாவேக்கா மேலே குத்தி விட்டு இன்றைக்கி வெளியேறிருக்கீங்க. இனிமேல் மிக கடுமையாக விமர்சிப்பீங்க. வைஷ்ணவிக்கும் உங்களுக்கும் பெரிய போட்டி இருக்குங்கிறத நாங்கள் பார்க்குறோம்.
கவனிப்போம். எங்கெங்கே பேசணுமோ அங்கங்கே மீண்டும் இவரை நோக்கி நம்ம பேசுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக, அதே நேரத்தில் டிவிகே சார்ந்த மிக தீவிரமான சில விஷயத்தெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், பார்த்துட்ருக்கோம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.